இன்னைக்கு நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். இவ்ளோ நாளா நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலல்ல, எதுவுமே அதிகமா பண்ணல. அது பண்ணது இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் கூட கிட்ட சேர்ந்து மிஸ்chief பண்ண நான் எதுவுமே பண்ணல. ஆனா நல்லா தானே இருந்தது, அப்படிதானே? நல்லாவே எல்லாரும் என்ஜாய் பண்ணோம்ல. சரி போலாம். சரி, அடுத்து பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் இருக்குது ஆடி. உங்களுக்கு ஒருத்தர் எழுதியிருக்காங்க, கஷிஷ டிச் பண்ணிட்டு உன்னத்தியோட கனெக்ஷன் வச்சுக்கணும்னு நினைக்கிறான். இது யார் எழுதியிருந்தாலும் சரியா எழுதியிருக்காங்க. ஏன்னா இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் உருண்டிக்கிட்டே இருப்பான். உனத்தி பக்கம், அப்புறம் கஷிஷ் பக்கம், அப்புறம் சுபி பக்கம். எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா இவன் என் பக்கம் வந்துடக்கூடாது, இல்லைன்னா அடிச்சிருவேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு க்ளோஸ் ஆனவங்க தான் யாரும் எழுதியிருப்பாங்க. ஒன்னு ஹர்ஷ் இல்ல சிவித். ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல இவனை தான் இருக்கணும். என் கூட இருக்கவங்களே என்ன கவுத்துட்டாங்க. என் படகு தண்ணி இல்லாத இடத்துல மூழ்கி போயிடுச்சு. ஏய் நல்லா நான் தான் எழுதுனேன். சொல்லட்டும் நீ சொல்லு. ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு சொன்னாங்க, அதனால தான் இப்படி பண்ணேன். என்கிட்டே பண்ண பாத்தியா? இல்ல குடு குடு குடு. இரு. அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ப்ரோன்னு சொல்லிட்டு டீல குளிச்சிட்டு இருந்தாங்க. டீ ஹோலி மாதிரி இருந்துச்சு. இன்னொருத்தர் மேல ஊத்தணும்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் நடக்காது. யார் மேல ஊத்த போற? விஷாலி. அட இன்னைக்கு அவ ரொம்ப அதிகமா பேசுறா. அதான். சரி பேசாம ஒண்ணு பண்ணு, என்ன நீ புகழ்ந்து பேசு. மேபி நான் சந்தோஷப்பட. சென்ட் சிக்னல். எனக்கு டைரக்ட் சிக்னல் கொடு. திடீர்னு உர்ஃபி டைரக்டா என்ன ஃப்ளர்ட் பண்ணன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியல, எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். ஃப்ளர்ட் வித் மீ, கம் ஆன். மேம் நீங்க மேம் இல்ல. மேம், ஓஹோ ஓகே. ஷிட், மேம்னு சொல்லிட்டு யார் ஃப்ளர்ட் பண்ணுவாங்க? உர்ஃபி டார்லிங், நீ என்ன டார்லிங்கா? ப்ரோ அட ஃப்ளர்ட் பண்ண விடுங்க. ஓகே ஓகே. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் தான் உங்க மேல வெப்ஸ போட்ட மாதிரி. என்ன நீ ஏன் மேல போட்டிருக்கியா? நான் இதை விட நல்ல ஐடியா தரேன், இங்க வா. ஓகே ஓகே. இப்ப அவன் என் கையால அடி வாங்க போறான் பாரு. எஸ், இது செம்ம டயலாக் இருந்துச்சு. இப்போ நான் மொத்த கான்ஃபரன்ஸோட ஊர்ஃபி மேம் முன்னாடி போனேன். Urfi, I want you to catch me in your spider web. உனக்கு என்ன வயசு? 25. ஓகே போ. அப்படியே பேசி என்னோட சாமான பாடியால நான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்ப கூட நேத்தி டோம்ல பேசினால அதுல பாதி வேர்ட்ஸ் வந்து என்னோடதா. நான் தான் அவனை பம்ப் பண்ணேன். நேத்தி நான் இஷிதா பாயிண்ட் வச்சேன். இவனுக்கு இவனோட பாயிண்ட சொன்ன, நீ சொன்னது சரிதான்னு. ஆனா ஏன் விஷயம் வரும்போது மட்டும் இவன் அங்க இருந்து ஓடியே போயிடுவான். எப்பவும் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டான். எனக்கு மட்டும் இல்ல, திக்விஜய்க்கும் கூட. ஸோ ஐ திங்க் என் மனசுலயும் இந்த விஷயம்லாம் இருக்கு. முன்னாடி இருந்த ஷோல நீ என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ட. அந்த விஷயம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டு இந்த ஷோல நான் இப்ப உனக்காக நின்றுட்டு இருக்கேன். ஆனா அப்பவும் நீ எனக்காக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிற. சம்வேர் நான் சொல்றது ரைட்டுன்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் அவன் பேசாம இருக்கான். இல்ல பேசுவா. சரி, ஓகே ஓகே. உட்கார்ந்து பேசடா. ஏன்டா பேசுவா? உட்கார்ந்து பேச நைரா ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கறான்னு சொன்னால. நான் ஒன்று சொல்கிறேன், நைராவும் திக்விஜயும் எனக்கு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நைரா. நேற்று எதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, திக்விஜய் சச்சினோட ப்ரையாரிட்டின்னு நீ பேசுகிற. ஆனால் 2 டோம் செஷனில் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது திக்விஜயை தான் நீ சேவ் பண்ண. அந்த இடத்தை நீ முதல்ல earn பண்ணனும். அந்த இடத்தை முதல்ல நீ earn பண்ணனும். அப்படினா உன் மம்மியா நான் சொல்றது கேளு. அப்படினா இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கம்பேர் பண்ணாத. அவன பிரையாரிட்டில வை. கம்பேர் பண்ணவே முடியாது. இங்க பாரு ஒரு நிமிஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா ஞாபகம் வெச்சுக்கோ. நீ இவன ஆக முடியாது. Do you actually think that he said it or do you think somebody else? என்ன பொறுத்த வரைக்கும் சிவேத் தான் எழுதிருப்பான். So then why didn't you just do it on him? ஏன்னா அவனுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க அது கேம் இல்ல. Go get one
of those things and put it on the person that you think it is. Ma'am, And இதே take rules எல்லாம் create பண்ணாதீங்க. நைரா அவ தான் மிஸ்chief மேக்கர்னு நினைச்சுக்கிட்டா. அவளே ரூல்ஸ் போட்டுக்கிறா. அவளே ஒவ்வொரு ரூல்ஸா போட்டுக்கிட்டு அதுலயே அவ மாட்டிக்கிட்டா. வெயிட் நைரா, இப்படி ரூல்ஸை நைரா சேஞ்ச் பண்ணிருக்க கூடாது இல்லையா? ஷுட் பி பனிஷர். எஸ். கர்மா. அவ மேக்கப் கலையிற மாதிரி எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா குழந்தைங்க பயந்து ஓடி போயிடுவாங்கல்ல. அர்பாஸ்க்கு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நைராக்கு பவர் கிடைச்சிருச்சு அண்ட் அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா இப்ப கூட அவளை தான் இவன் டிபெண்ட் பண்ணியிருக்கான். ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நானே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நானே சண்டை போடுறேன், சேலஞ்சஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றேன். சோ மத்தவங்கள நம்பிலாம் நான் இங்க இல்ல. மத்தவங்கள நம்பி தான் நான் இந்த இடத்துக்கு வரல. இல்ல பவர்லாம் விஷயம் கிடையாது. நான் வந்ததுல இருந்தே சேஃப் சோன்ல தான் உட்கார்ந்துருக்கேன். நான் ஜெயிச்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு கஷ்டமாலாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா தான் இருந்துச்சு. அவளை அக் பண்ணும்போது நான் தான் இவளை ஐடியல் மேட்சுக்கு போக சொன்னேன். Exactly. He was the one who sent me. எங்கேயும் எனக்கு அவன் ப்ரெடிக்டபிளா தான் இருந்தான். ஏன்னா லாஸ்டா ஷிவேதா நர்பாஸா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ அவனுக்கு அகெயின்ஸ்டா யாரோ எழுதிருக்காங்கன்னா அது ஷிவேதா தான் எழுதிருப்பான், மற்றவங்க எழுத மாட்டாங்க. இப்ப இவன் மேலே ஊத்து. திக்விஜய் ஆமாமா, திக்விஜய் மேலேயே எல்லாரும் வந்து ஊத்துங்க. இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தா உன் முகத்தை பார்த்தே சொல்லியிருப்பேன். பின்னாடி போய் சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இதுவும் உண்மைதான். அவன்கிட்ட இப்போ ஐடியல் மேட்சும் இல்ல, அவன்கிட்ட இப்போ பவரும் கிடையாது. வேணாம்பா. இல்ல இல்ல, ஏன் தப்பான ஆளு மேல ஊத்துற? இல்ல இல்ல, நல்லா இல்லப்பா. இப்போ நீ என் மேல டீ ஊத்திருக்க அப்படின்னா எனக்கு இப்ப தோணுது நீ நைரா திக்விஜயோட பவர்ல இருக்கான்றதுல நீ இன்செக்யூரா இருக்க. பாவம் அந்த திக்விஜய். நான் தான் சொன்னேன் திக்விஜய் மேல டீயை ஊத்தியாச்சு. நான் தான் சொன்னேன், யாருக்கு தெரியும். இன்னைக்கான கடைசி gossip. This is spicy. Spicy. It's for Anika. So, Anika is not fully happy with Shivit. ஆனா அவ பயப்படுறான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ எதுவும் சொல்றதே இல்லை. வா, நீங்க என்ன அனிகாவா? உங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியுமா? நான் யாரை பத்தி பயப்படலன்னு? எதுக்காக எல்லாருக்கும் இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியல. இந்த விஷயத்த நான் அக்ரி பண்ணுவேன். ஏன்னா ஷிவேதா அவளை பேசவே விட மாட்டேங்கிறான். நிறைய தடவை அமைதியா இருக்க சொல்லியிருக்கான். அவளை நீ ரொம்பவே பயமுறுத்தி வச்சிருக்க. சோ கேம் முழுக்க உன்னோட அக்கார்டிங்ல தான் அவ இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா ஷிவத் அவளுக்கு பேட் லக். இந்த டைம் ஷிவத்தை பார்த்து அவ பயப்படுறான்னு சொல்லியிருக்காங்க. என்ன அவ உண்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்கா. என்ன பார்த்து அவ பயப்படுறா. அவ என்னையே அடிப்பா, நான் நாய் மாதிரி உட்காந்து. நாங்க எல்லாரும் வில்லாக்கு போனோம். ஸோ ஐ வாஸ் வெரி பெஸ்ட். ஏன்னா என்ன டோம் ஃபிளிப்பர்னு பேசுறது எனக்கு பிடிக்கல. சரியா? இன்னொரு விஷயம், லார்ட் ஆஃப் ஸ்க்ரீமிங். நான் ஸ்க்ரீமிங்ல இருக்கனா இல்ல அடிப்பனான்னு நான் காட்டணும்ல. நான் எப்படிங்கறத நான் காட்டணும். வாங்க வாங்க, நான் கத்துறேன்னு யாரோ சொன்னீங்கல்ல. நான் கத்துறேனா இல்ல நான் என்ன செய்யறேன்றதை இப்ப நான் காட்டுறேன். வாங்க. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆவீங்கன்னு தெரியாது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பாத்துக்கோங்க. எனக்கு கத்த மட்டும் தான் தெரியும் சொல்லிருக்காங்க. ஏ வா வா. இங்க பாரு, சொன்னவங்க யாருன்னு சொல்லவா போறாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. வா நம்ம உள்ள போல வா. என்ன பத்தி பின்னாடி போய் பேசுறீங்க? தைரியம் தான் என் முகத்தை பார்த்து பேசணும், என்கிட்ட பேசணும். இது யார் எழுதியிருந்தாலும் சரி, பொண்ணோ பையனோ யாரா இருந்தாலும் என் முன்னாடி வரணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் கொலைக்கலாம் மாட்டேன், நான் எப்பவுமே கடிச்சிருவேன். ஸோ எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இல்ல என்ன டாமினண்டா இருக்கேன்னு சொன்னாலே நான் ஹர்ஷ் கிட்ட பேச போனேன். ஹர்ஷ் படுத்திருந்தான். நீ இவகிட்ட பேசணும்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னான். இதுதான் டாமினன்ட்னு சொல்லுவாங்க. நான் ஜஷ்ஷை எப்பவாவது ஏதாவது சொல்ல விடாம தடுத்தனா பேசுறா. பெருசா பேச வந்துட்டா. சரியான முட்டாள். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. எல்லாரும் ஒரேடியா என்ன டார்கெட் பண்றாங்க. ஒருவேளை அக்செப்ட் பண்ணாம இருந்தா ஓகே தான். நான் அக்செப்ட் பண்ணல, அதனால எப்படி பேசுறீங்கன்னு சொன்னா ஓகே தான். பண்ண விஷயம் ரொம்பவே தப்பு. அதுக்காக நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் தான் சாரி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, இப்போ வந்து சாரி சொன்னா எப்படி நேஷனல் டெலிவிஷன்ல சொல்லிருக்கான். இப்போ சாரி சொன்னா கண்டிப்பா அவ நிறைய பேசுவா. அதுக்கு நீ ரெடியா இரு. ஏன்னா நீ இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் கொடுத்தது ரொம்ப தப்பு. இவங்க இந்த விஷயத்தை தேவையில்லாம பெருசு பண்றாங்க. இவனை எப்படியாவது வெளியே அனுப்பியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவனை சாதாரணமா அனுப்ப முடியலன்னா பழி போட்டு அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சூடான காசிப்போட தான் நாங்க வில்லாக்கு போனோம். ஆனா வில்லால டீயோட சூட தாண்டி இன்னும் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் அதிகமாவே சூடா இருந்தது.